எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். நாளைக்கு நியூ இயர், இந்த வருஷத்துடைய லாஸ்ட் வீடியோ. எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃபைன். நாளைக்கு ட்ரேடிங் இருக்குது. நாளைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஹாலிடே கிடையாது. நாளைக்கு as per மார்க்கெட் ரன் ஆகும். டெக்னிக்கலாக நிஃப்டி நம்ம பார்க்கும்போது ஓவரால் பொசிஷனாக நான் வச்சுருக்கிறது வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஓவரால் சப்போர்ட்டிவ் ரீஜனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த சப்போர்ட்டில் ஆல்ரெடி இங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே போல் ஒரு சப்போர்ட் ரீஜனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே, அதாவது 23,500ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல பாருங்கள், டபுள் பாட்டமாகவும் ஒர்க் ஆகும், ஓவரால் இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகுது. பட் இது வீக்லியில் பேஸ் பண்ணி இருக்குது. சரி, இப்போ நம்ம இன்ட்ராடேலன்னு பார்க்கும்போது இந்த 30 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுதுங்கிறது தான் பார்க்கணும். இப்போ இதில் பார்த்துருங்க, பாருங்கள், ஓவராலாக நான் வச்சுக்கிறது ஹவலியில் ஃபால் ஆன மார்க்கெட்டு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 வீக்காக இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டு தான் மொமெண்டமில் இருந்தது. ஆஃப்டர் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டு இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஒரு ஃபால்க்கு அப்புறம், இந்த மாதிரி ஒரு ஃபால்க்கு அப்புறம் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ இது அது மட்டும் இல்லை, இந்த ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, இந்த ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் அவுட். ஸோ ஸ்டில் நவ் செல்லிங் ப்ரெஷரில் தான் ஃபார் இன்ட்ராடே பர்பஸ். நாளைக்கு இன்ட்ராடே பர்பஸாக இருக்கட்டும், இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாத வரைக்கும், அதாவது 23,800 23,900 இதுக்கு மேலே மார்க்கெட் கட் பண்ணி போகணும். அப்போ தான் இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதே நம்ம எடுத்துக்கலாம். அன்டில் தட் இந்த ரீஜன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த பேட்டர்னுடைய ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். அப்படி பார்க்கும்போது நாளைக்கு 23,800 830ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஃபர்தராக 23,930ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ஆக்ட் ஆகும். 23,830 23,935ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இது வரைக்குமே மார்க்கெட் எப்போ வேணாலும் ஃபால் ஆகலாம். யூஸ்வலாக இந்த ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு பவுன்ஸ் ஆகும். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ஒர்க் ஆகுது. பட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லெவலையும் நோட் பண்ணிக்கோங்க. 23,830 23,940 இந்த லெவல் வரைக்குமே மார்க்கெட் அண்டர் செல்லிங் ப்ரெஷர் தான். கீழே ஃபால் ஆகும்போது 23,485 23,250 இந்த ரெண்டு லெவலுமே நமக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். சேம் இதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் பேங்க் நிஃப்டியும் ஒர்க் ஆகுது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் 51,400. இன்கேஸ் மேலே ரைஸ் ஆச்சுன்னா 51,430 440 இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். கீழே ஃபால் ஆகும்போது 50,250ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் ட்ரெடிஷ்னல் ப்ரைஸ் ஆக்ஷனில் பாருங்கள், ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது ஒரு பேசிக்ஸான ஒரு லெவல் தான். மார்க்கெட் ஒரு சைடுவேஸ், இந்த மாதிரி சைடுவேஸ் மார்க்கெட் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகும்போது இன்னுமே அது செல்லிங் ப்ரெஷரை தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த ப்ரீவியஸாக இந்த பேட்டர்னை உடச்சி மேலே போகும்போது மட்டுமே ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக கன்வெர்ட் பண்ணும். ரைட்னோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும். சேம் உங்களுக்கு சென்செக்ஸ்லையும் இதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் ஃபார்ம் ஆகிருப்பாருங்க. ஆஃப்டர் நல்ல ஒரு ஃபால்க்கு அப்புறம் வித்தின் இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகுதா? இப்போ இந்த சேனலோடைய டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஓவராலாக இந்த ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸ் வித்தின் இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கும்போது இது எப்போ வேணாலும் கீழே ஃபால் ஆகலாம். ஸோ பொசிஷனலாக பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் சப்போர்ட்டில் இருக்குது. பட் இன்ட்ராடேயை பொறுத்தளவுக்கு, நாளை இன்ட்ராடேயை பொறுத்தளவுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது மூணுமே அண்டர் தி செல்லிங் ஜோனில் தான் இருக்குது. கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் ஜனவரி 6 ஸ்டார்ட் ஆகுது. லைவ் மார்க்கெட் டைரக்ட் கிளாஸஸும் ஜனவரி 6 ஸ்டார்ட் ஆகுது. 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் ஜனவரி 12 ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இது பேங்க் நிஃப்டியினுடைய செக்டார் வைஸ் ட்ரெண்டு. ஓவரால் சப்போர்ட்டுங்கிறது 49,950லேருந்து 49,900ங்கிறது
ஓவரால் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ ரைட் நோ வந்து நம்ம பார்த்துருந்தது ஒன்லி ஃபார்மா செக்டார் மட்டும்தான் சப்போர்ட் எடுத்து பாருங்க. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஷார்ப்பாக இந்த வாரமும் ப்ரைஸ் ஆயிருக்கா. மற்ற எல்லா செக்டாருமே ஒரு சைடுவேஸ் மொமெண்டமில் இருக்கும்போது ஃபார்மா மட்டும் ஷார்ப்பாக ரைஸ் ஆகுதா. ஸோ ஃபார்மா செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்கேஸ் கீழே ஃபால் ஆகும்போது மீடியா செக்டார் அண்ட் ஐடி செக்டார் இது ரெண்டுமே வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் இருக்குது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது இதே ஃபார்மா செக்டாரில் இப்கோ லேபரேட்டரிஸ் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு ட்ரெண்ட் இருக்கு பாருங்க. ஓவராலாக நமக்கு இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டும் ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதுலையும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதே நேரம் இந்த இடத்துல பாருங்க, இங்கேயும் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஷார்ப்பான ஒரு அப்சைடு மொமெண்டமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் நீங்கள் என்ன டைப் ஆஃப் அனாலிசிஸ் எடுப்பீங்களோ அதில் இதை அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்கோ லேபரேட்டரிஸ். செகண்ட் வந்து HOVS. இந்த ஸ்டாக்கும் நாளைக்கு இன்ட்ராடே பர்பஸ்க்கு எடுத்து பாருங்க. ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தேர்டு வந்து குஜராத் ரஃபியா இண்டஸ்ட்ரி. இந்த ஸ்டாக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே கேப் அப்பில் தான் ட்ரேட் ஆகுது. இந்த ஸ்டாக்கையும் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ஃபைன். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடே ஆர் நாளைக்கு இன்ட்ராடேயில் பார்க்கும்போது இது வரைக்கும் இந்த சைடுவேஸ் அப் ட்ரெண்டு கிளியராக ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குது. இங்கே ஒரு சப்போர்ட்டு, அகெயின் இங்கே சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுது, அகெயின் இங்கே சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுது. இன்றைக்கும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுது. ஸோ ஃபர்தராக 6190 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் அப்சைடு கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரைட் நோ 6130 133 ட்ரேட் ஆகுது. அப் டு 6190 வரைக்குமே இந்த ட்ரெண்டு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட இந்த ஓவரால் ட்ரெண்டு சப்போர்ட் வந்து 6100 இருக்கும். ஓகே, ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பை ஆன் டிப்ஸில் வந்து இருங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.